இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் திரு வணக்க மாதம் 19ஆம் நாள். இயேசுவின் திரு தேவ சன்னிதானத்தை நாம் நினைக்க கற்பிக்கிறது. பாவத்தில் வாழாதபடி நம்மை காப்பாற்றி தேவ ஊழியத்தில் உத்தம விதமாய் நம்மை தூண்டி ஏவ நம்முடைய நல்ல மனதும் நாம் செய்யும் வஞ்சகமில்லாத தீர்மானங்களும் மட்டும் போதாது. ஆண்டவருடைய அருட்கொடையோடு தேவ சன்னிதானத்தின் ஞாபகத்தையும் நமது ஆத்மத்தில் காப்பாற்ற வேண்டும். நமது திவ்ய மாதிரிகையாகிய இயேசு கிறிஸ்துநாதர் தமது வாழ்நாள் எல்லாம் பிதாவின் பார்வையில் செலவழித்தார். அப்போஸ்தலர்களிடத்தில் ஓயாமல் அவரை பற்றி பேசுவார். யாதாம் ஒரு புதுமை செய்த பின்னும் பிதாவுக்கு நன்றியறிதல் காண்பித்து அவரை மகிமைப்படுத்துவார். சாத்தான் தம்மை சோதிக்கும் போது கடவுளுக்குரிய ஆராதனையையும் ஊழியத்தையும் அதற்கு ஞாபகப்படுத்தி அதை தைரியத்தோடு கண்டிக்கிறார். திருப்பாடுகளின் நேரத்தில் தமது கண்களை பிதாவின் பக்கமாய் எழுப்பி உமது சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லுகிறார். தாம் சிலுவையில் சாகும்போது பிதாவை கூப்பிட்டு தமது ஆத்மத்தை அவர் கையில் ஒப்பு கொடுக்கிறார். இயேசுவின் திரு பக்தர்கள் தங்கள் திவ்ய மாதிரியானவரை பின்பற்றி ஆண்டவருடைய சன்னிதானத்திலும் அவருடைய பார்வையிலும் தங்கள் வாழ்வை செலவிட வேண்டும். நமக்கு வரும் சோதனைகளை ஜெயித்து கிறிஸ்தவ புண்ணியங்களை தாராள குணத்தோடு அனுசரிக்க உதவி புரிவதில் தேவ சன்னிதான முயற்சியை விட அதிக சக்தி உள்ளது எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண மனிதனுடைய சமூக முதலாய் நமது கடமையை நாம் நன்றாய் கவனித்து நிறைவேற்ற வல்லபமுள்ளதாய் இருக்கிறது. ஒரு கண்டிப்பான எஜமானனின் ஊழியர்கள் தங்கள் கடமைகளை அனுசரிப்பதில் கவனக்குறைவாய் இருப்பதும் அல்லது வீணான பேச்சிலும் பயனற்ற காரியங்களிலும் நேரத்தை செலவழிக்கிறதும் எப்போது? தங்கள் எஜமான் ஆஜராய் இருக்கும் போதா? இல்லை, தங்கள் எஜமான் இல்லாதிருக்கும் போது, அவன் தங்களை பாராதிருக்கும் போதுதான். ஊதாரி பிள்ளை தன் சொந்த வீட்டில் தன் தகப்பன் பார்வையில் இருந்தவரையில் ஒழுங்காய் வாழ்ந்தான். அவரை விட்டு பிரிந்ததும் தன் செல்வத்தை எல்லாம் தீய வழியில் செலவழித்தான். மனிதர்களுடைய பார்வை நம்மை தீமை நின்று தடுக்க இவ்வளவு சக்தி உள்ளதாய் இருந்தால், நமது சிந்தனை, வாக்கு, செயல்களை பார்க்கிறவரும் மிக விரைவில் நமது கண்டிப்பான நியாயாதியமாய் இருக்கப் போகிற அளவில்லாத சர்வ வல்லபமுள்ள பரலோக ராஜாவாகிய இறைவனுடைய சன்னிதானத்தை பற்றி என்ன சொல்லலாம்? அதனால்தான் இந்த தேவ சன்னிதானத்தை நாம் நினையாதபடி தடுக்க சாத்தான் தன்னால் என்ற முயற்சி பண்ணுகிறது. சாத்தான் இதில் அனுகூலம் அடையும் போது நமது ஆத்மத்தின் நித்திய கேட்டை எளிதாய் உண்டு பண்ணலாம் என்று அதற்கு நன்றாய் தெரியும். தூய ஆவியானவர் பாவியானவனை பற்றி பேசும்போது அவன் கண்களுக்கு முன்பாக கடவுள் அவனுடைய வழிகளெல்லாம் அசுத்தமானது, அவனுடைய நினைவு, வார்த்தை, செயல்கள் தீமை நிறைந்தவை என்று சொல்லுகிறார். வேத சாட்சியான புனித இஞ்ஞாசியார் தமது கிறிஸ்தவர்களை நோக்கி, கடவுளை நினையுங்கள், மனது பொருந்தி எந்த பாவத்தையும் செய்ய மாட்டீர்கள், ஏனென்றால் கடவுளுடைய நினைவு பாவ வாயிலை அடைக்கிறது என்றார். கெட்ட விஷயத்துக்கு சம்மதிக்கும்படி பக்தியும் பரிசுத்தனமுள்ள சூசானாள் என்பவரை தூண்டி ஏவும் போது அக்கன்னிகை, நான் கடவுளுடைய சமூகத்தில் துரோகம் செய்து நித்திய நியாயாதிபதியாகிய அவர் கையின் கீழ் விழுகிறதை விட மனிதர்கள் கையில் அகப்பட்டு சாகிறது நலம் என்னும் அழகான மறுமொழி சொல்லி கடவுளுக்கு பிரமாணிக்கமாய் இருந்தாள். சாவான பாவத்தால் கடவுளுக்கு துரோகம் செய்ய பசாசும் நம்முடைய ஆசா பாசமும் நம்மை தூண்டும்போது கடவுளுடைய சன்னிதானத்தை நினைவு கூர்ந்து, கடவுள் என்னை பார்க்கிறார், அவருடைய நீதியான சிம்மாசனத்துக்கு முன் என்னை அவர் உடனே கூப்பிடலாம், அவருடைய கண்ணுக்கு முன்பாக அவரை நான் நிந்திக்க மாட்டேன் என்று உறுதியாய் மறுமொழி சொல். பாவத்தினின்று நம்முடைய ஆத்மத்தை காப்பாற்றி பரிசுத்தத்தனத்தில் நிலைநிறுத்த தேவ சன்னிதான ஞாபகம் இவ்வளவு சக்தி உள்ளதாய் இருக்க
கிறிஸ்தவ புண்ணியங்களை அனுசரித்து தேவ ஊழியத்தில் பிரமாணிக்கமும் சுறுசுறுப்புமுள்ளவர்களாய் நடக்கும்படி நம்மை தூண்ட அதன் சக்தி குறையுமா? உத்தம பாதையில் பிரவேசிக்க ஆபிரகாம் என்பவரை கடவுள் அழைத்த போது ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் இரு என்று திருவுளம் பற்றினார். தாவீது என்கிற தீர்க்கதரிசியும் உம் நியமங்களையும் ஒழுங்குமுறைகளையும் நான் கடைபிடிக்கிறேன், ஏனெனில் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை என்று பாடியிருக்கிறார். கடவுளுடைய அருட்கொடைகளும் அவருடைய ஞாபகமுமே வேத சாட்சிகள் தங்கள் பயங்கரமான துன்பங்கள் மத்தியில் பிரமாணிக்கமாயிருக்கும்படி செய்தது. இயேசுவின் திரு அன்பர்கள் எல்லோரும் தங்கள் சிந்தனைகளையும் செயல்களையும் பார்க்கிற தேவ சன்னிதானத்தை அடிக்கடி நினைக்கும்படி தங்கள் விசுவாசத்தை தூண்டி எழுப்ப வேண்டும். பக்தி ஆகாரத்தோடு ஜெபம் பண்ணவும், சுத்த கருத்தோடு வாழவும், அடக்க ஒடுக்கத்தோடு நமது உடலையும் ஐம்புலன்களையும் நடத்தவும் தேவ சன்னிதான ஞாபகம் மிகவும் உதவி புரியும். உன் மேலதிகாரிகளை கொண்டு உனக்கு திவ்ய இயேசு உத்தரவு கொடுக்கிறார் என்றும், உன் மீட்பு பாதையில் உன்னை நடத்துகிற குருக்கள் ஆயர்களிடமும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்றும் நினைத்து கொள்வாயாகில் கீழ்ப்படிதல் மிக எளிதாய் இருக்கும். நம்முடைய திவ்ய இரட்சகர் உன்னை பார்க்கிறார் என்றும், நீ அனுபவிக்கிற சிலுவைகளுக்கெல்லாம் சம்பாவனை அழைப்பார் என்றும் நீ நினைத்தால் தாராள குணம் உன்னிடத்தில் பிறக்கும். மனது புரிந்து கட்டிக்கொள்ளும் குற்றங்களை தவிர்க்கவும், உன் வீண் மகிமையை அல்ல, சொந்த திருப்தியை அல்ல, ஆண்டவருடைய மகிமையும் அவருடைய அன்பையுமே உன் செயல்களில் தேடவும் முயற்சிப்பாய். உன் கடமைகளை எல்லாம் உத்தமமாய் நிறைவேற்றி இயேசுவின் திரு ஊழியத்திலும் அன்பிலும் வாழ்ந்து பாக்கியமான மரணமடைவாய். வரலாறு: இடைக்காட்டூர் திரு கோயில் சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் என்ற நகரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அழகான இயேசுவின் திரு ஆலயம் ஒன்று உள்ளது. இவ்வாலயம் பல ஆண்டுகளுக்கு முன் இயேசுவின் திரு பேரில் மிகவும் பக்தியுள்ள செல்வந்தரான வெளிநாட்டு ஐரோப்பிய பெண்மணி ஒருவரால் கட்டுவிக்கப்பட்டது. அவ்வாலயம் கட்டுவதற்கான முழு செலவையும் அப்பெண்மணியே கொடுத்தார்கள். இவ்வாலயத்தின் உள்ளும் பிறமும் தேர்ச்சி பெற்ற கட்டிட கலைஞர்களாலும் சிற்பிகளாலும் விலையுயர்ந்த பொருட்களால் விசித்திர வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. கண்ணை கவரும் அழகிய வேலைப்பாடுகளும் பக்தியூட்டும் விதத்தில் வண்ண வேலைகளும் பார்ப்போர் அனைவரையும் பிரமித்து மெய்மறக்க செய்கின்றது. ஐரோப்பியர் போன்ற வெளிநாட்டினர், உள்நாட்டினர், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், மகமதியர்கள் இன்னும் பல ஜாதி மத பேதமின்றி இவ்வழகிய ஆலயத்தை தரிசித்து ஆசீர் பெற மிக தூரத்திலிருந்து ஆவலுடன் வருகின்றனர். பார்ப்போர் இதயத்தில் பக்தியையும் பரவசத்தையும் வளர்க்கும் இவ்வழகிய ஆலயத்தை தங்கள் ஊரில் நடுநாயகமாய் கொண்டிருக்கிற இடைக்காட்டூர் நகரவாசிகளின் பாக்கியமே பாக்கியம். இயேசுவின் திரு தங்களுக்கு செய்த இந்த பேரு உபகாரத்துக்கு நன்றி எறிதலாக அவர்கள் திரு மட்டில் காட்டும் பக்தியும் பற்றுதலுமே இதற்கு அத்தாட்சி. மாதாந்திர முதல் வெள்ளி திரு மாதாந்திர ஆடம்பர கொண்டாட்டம் நடைபெறும். முந்தின இரவு முழுதும் தேவ நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவின் திரு ஸ்தாபகம் சர்ப்பிரசாதநாதரை இரவு முழுதும் ஒழுங்குமுறையாய் வந்து சந்தித்து அவருக்கு ஆராதனை செலுத்தி நிந்தை பரிகாரம் செய்து தங்களை முழுதும் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறார்கள். அவ்வூர்வாசிகளும் சுற்று பக்கத்தில் உள்ளவர்களும் ஆராதனைக்குரிய தேவ நற்கருணையை உட்கொண்டு தங்கள் காணிக்கை முயற்சியை புதுப்பிக்கிறார்கள். இடைக்காட்டூரில் அமைந்திருக்கும் இப்பக்திக்குரிய ஆலயத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள் அனைவரையும் இயேசுவின் திரு அதிகமாய் ஆசீர்வதித்து காப்பாற்றுவாராக. 2. திரு கோயில். திரு ஆலயமானது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இயேசுவின் திரு புகழ்ச்சிக்காக கட்டப்பட்ட வேறோர் சிறந்த ஆலயம். இவ்வாலயம் 1888ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. இது மிக அழகான கூட்டுக்கோவில். 3 சாலைகள் உள்ளன. இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க தேவையான செலவை பங்கு குறிவிடம் பக்தி உள்ள ஒரு ஆங்கில துறைவர்கள் கொடுத்தார்கள்.
இந்த கட்டுமான பணியை நடத்தின ஆத்மரட்சணிய ஆவல் பூண்ட பங்கு குரு இத்தேவாலயத்தை பற்றி மிக மேலான நம்பிக்கை கொண்டிருந்தார். பிற மதத்தினர் மனம் திரும்பிய இந்த இடம் ஒரு பெரிய மத்திய ஸ்தலமாய் இருக்க வேண்டும் என்பதும், அநேக ஆத்மங்கள் பிரமத இருள் நீங்கி கிறிஸ்தவ அருளொளி பெற்று விளங்க வேண்டும் என்பதும் பங்கு குருவுடைய பேராவல். பல குடும்பங்கள் இவ்விடம் வந்து சேர்ந்து திருமுழுக்கு பெற்று குடியேறவே இயேசுவின் திரு ஆசீர்வாதத்தால் தற்போது பாக்கியம் பொழியும் சிறந்த கிறிஸ்தவ கிராமமாக இந்த இடம் விளங்குகிறது. 3. இருதயபுரம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த திரு ஆலயம் ஏழை கிறிஸ்தவர்களால் கட்டப்பட்டது. இந்த கிறிஸ்தவர்கள் பிரமத செல்வந்தர்களிடம் அடிமை வேலை செய்ததால் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். இயேசுவின் திரு அவர்களுக்கு ஆறுதலும் உயிருமாய் இருக்கும்படி அவர்கள் நடுவில் வீற்றிருக்க தயவு புரிந்தார். திவ்ய இயேசு இவ்வாலயத்திலிருந்து வருத்தப்படுகிற நீங்கள் நம்மிடம் வாருங்கள், உங்களுக்கு ஆறுதலாய் இருப்போம், உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்போம், இவ்வுலகில் இல்லாவிட்டால் மறு உலகில் உங்களை பாக்கியவான்களாக்குவோம் என்று அழைக்கிறார். இந்த ஏழை கிறிஸ்தவர்கள் ஆறுதல் தரும் இந்த தேவ தந்தையின் வார்த்தைக்கு காது கொடுத்து இந்த திரு ஆலயத்தை சுற்றிலும் குடியிருந்து வர வர பக்தியிலும் சுறுசுறுப்பிலும் தொகையிலும் அதிகரித்து வருகிறார்கள். சிந்தனை. நமது இருதயத்தின் உண்மையான அன்பர் இயேசு கிறிஸ்துநாதர் ஒருவரே. நம்முடைய இருதயம் அவருக்காக மாத்திரமே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவரிடத்தில் அல்லாமல் வேறெவ்விடத்திலும் யாதொரு இளைப்பாற்றியையும் ஆறுதலையும் அடைய முடியாது. ஜெபம். தேவ நற்கொணையில் இருக்கிற இயேசுவின் திரு எங்களிடத்தில் விசுவாசம், நம்பிக்கை, தேவ சிநேகத்தை அதிகரித்தருளும். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்தை பற்றி தியானித்த நாம் இப்போது இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபத்தை இணைந்து சொல்வோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவருடைய திரு இதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டேதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவருடைய திரு இதயத்தினின்றல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயால சம்பன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தினால் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசனமாயிருக்கதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரில் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுதும் அபத்திரவந்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கி அருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இதயம் எனக்கு இறங்காம போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உமது திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுவதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகீர்த்த முயற்சியை கிருபையாய் கையேற்று கொள்ளும். நானும்
சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். ஓ மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே, மனுக்குலத்தின் இரட்சகரே, உமது பீடத்தின் முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கும் அடியோர்கள் பேரில் உமது கண்களை திருப்பியருளும். நாங்கள் தேவரீருக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமானவர்களாகவே இருக்கும்படி ஆசையாய் இருக்கிறோம். இன்னும் அதிக உண்மையாய் தேவரீரோடு ஒண்டித்திருக்கத்தக்கதாக உங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை இன்றைக்கு உம்முடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, மனிதர்களுக்குள்ளே அநேகர் தேவரீரை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறே அநேகர் உம்முடைய கற்பனைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளி போட்டார்கள். ஓம் மகா தயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் எல்லார் பேரிலும் இரக்கமாயிரும். இவர்கள் எல்லாரையும் உமது திரு இருதயத்தருகில் இழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே அன்றி உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் தேவரீர் ராஜாவாக இருப்பீராக. இவர்கள் எல்லாரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தகப்பன் வீட்டுக்கு சீக்கிரத்தில் வந்து சேரும்படி கிருபை செய்வீராக. அபத்த பொய்க் கொள்கைகளால் ஏமாந்து போய் இருப்பவர்களுக்கும் விரோதத்தால் விலகி இருப்பவர்களுக்கும் தேவரீர் ராஜாவாக இருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் இருக்கும்படி இவர்கள் எல்லாரையும் சத்தியத்தின் துறைமுகத்திற்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கூட்டி சேர்த்தருளும். இவர்களை ஞானத்தின் பிரகாசத்திற்கும் இறைவனின் அரசிற்கும் அழைத்தருளும். சுவாமி, முற்காலத்தில் தேவரீரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாயிருந்தவர்களின் பிள்ளைகள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். உமது திரு இரத்தம் அவர்களின் இரட்சணியத்தினுடையவும் ஜீவியத்தினுடையவும் ஸ்நானமாக அவர்களுக்கு உதவ கடவதாக. ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை அபாயத்திலிருந்து பாதுகாத்து திண்ணமான சுயாதீனத்தை அதற்கு கட்டளையிட்டருளும். சகல நாட்டு மக்களுக்கும் ஒழுங்கு கிரமத்தையும் சமாதானத்தையும் தந்தருளும். இப்பூமியில் 1 கோடி முனை முதல் மறு கோடி முனை மட்டும் ஒரே குரலில் சப்தமாய் நமக்கு இரட்சணியம் கொண்டு வந்த திவ்ய இருதயத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மகிமையும் வணக்கமும் சதாகாலமும் வருவதாக என்ற புகழ் விடாது சப்தித்து ஒலிக்க கடவது. ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஜெபமாலை ஒப்புக் கொடுப்போம். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிவிடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார்.
அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இந்த முதலாம் 10 மணி துளிகளில் பிற மதத்தினரால் பிரிவினை சகோதர சகோதரிகள் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இந்த 2ஆம் 10 மணி துளிகளில் மாசு நிறைந்த கிறிஸ்துவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இந்த 3ஆம் 10 மணி துளிகளில்
நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இந்த 4ஆம் 10 மணி துளிகளில் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இந்த 5ஆம் 10 மணி துளிகளில் எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிறப்பு நிலை பாவமில்லாமல் உற்பவித்த தூய மரியாவின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்தின் அன்பரான தூய யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அனுதின செயல்கள், இன்பம், துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் பிதாவின் திருச்சுதனாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித கன்னித்தாயின் வயிற்றில் தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்புத்தி சுவாலித்து எரியும் சூளையான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானமும் அறிவும் நிறைந்த முழுநெறி செல்வமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவங்களின் பலியான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உமது அன்பு திருமகனின் இதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயகூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திரு சுதனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாறச் செய்தருளும்.
தவறு எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருந்தாப்பிரியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயப்புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரி தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையிலுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.